என்ன அடிச்சு தூக்கிட்டாங்க? உன்னாலதான். என்ன நீ அவரு கார்ல வந்து விழுந்திருக்காரு, நான் என்ன பண்றது? இதன கார வேகமா போங்கன்னு இப்ப பாரு. அதனாலதான் இப்படி. இல்ல அண்ணா, அவர் தானே குறுக்கு வந்து விழுந்தாரு. என்ன நீ சீக்கிரம் போங்கன்னு தானே சொன்னேன் நானு, அதுக்கு போய் என் மேல பழி போடுற? யோ, என்னைய கார்ல இருக்கீங்க, வெளிய வாங்கயா. யாரையா காருக்குள்ள? கீழ இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. சூப்பர். இன்னைக்கு நான் காம்படிஷன் போன மாதிரி தான். காரை வச்சு ஆளை இடிச்சிட்டு உள்ள ஜாலியா உட்காந்துருக்கியா? வெளியே வாயா. இறங்க வரேன் இருங்க. என்னாச்சு பாருங்க. என்ன உன்னாலதான். ஹலோ, அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. எங்க வண்டியை ஓட்டுனது டிரைவருங்க, நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களை எதுக்கு சொல்றீங்க? என்னமா இப்படி பேசுறீங்க? ஏங்க என்னங்க, கீழே விழுந்தவரே அமைதியா தானே இருக்காரு, நீங்க என்னங்க இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, வலி தாங்க முடியலையே. இது தப்பா இருக்கே. இங்க பாருங்க, டைம் ஆயிடுச்சுங்க. முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணுங்க. நாங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாம சும்மாவா இருக்கோம்? ஆளை இடிச்சிருக்கீங்க, போலீஸ் வரட்டும், அவங்க வந்து சொல்லட்டும், அப்புறமா நீங்க போங்க. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இவருக்கு காயம் சின்னதா தான் இருக்கு, அதுக்கு என்னவோ நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம்னா, கொஞ்சம் போக விடுங்கண்ணா. எங்களை ஒரு முக்கியமான வேலையா நாங்க போகணும்னா. என்ன பணக்கார திமிர காட்டுறீங்களா? ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க. என்ன பின்ன வேற என்னங்க எதிர்பார்க்கறீங்க? இடிச்சிட்டு ரொம்ப திமிரா பேசுறீங்க. ஏங்க நான் எங்கங்க இடிச்சேன்? நான் கார்ல பின்னாடி தான் உட்கார்ந்திருந்தேன். யோ, நீயா ஓட்டிட்டு வந்துட்டு பழைய கூட இருக்கிறவங்க மேல போறியா? யாருங்க பழி போட்டா? விஷால், இது என்னவோ எனக்கு பிளான்ட் மாதிரி தெரியுது. அதானே, வழக்கமா இதெல்லாம் நீ தான் பண்ணுவ. இன்னைக்கு இவங்களா? எல்லாம் என் நேரம். என்ன சம்பவம் நடந்தாலும் என்ன மட்டும் மறக்காம திட்டிடுவான். யோ, அங்க என்னையா பிரச்சனை? என்னன்னு பாப்பா வா. வாயா. என்ன எங்க கூட்டா? யார் ஆக்சிடென்ட் பண்ணது? இவங்க தான் சார் டிரைவர். சார் நான் தான் சார் டிரைவர். இவங்க திடீர்னு குறுக்க வந்தார் சார். நான் வேணும்னா ஒன்னும் இடிக்கல சார். ஐயோ சார், சார் இவன் போய் சொல்றான் சார். இவனை விடாதீங்க சார், இவனை புடிச்சிட்டு போங்க சார். சார், வண்டி ஓட்டுனது அவரு சார். நாங்க வெறும் கார்ல உட்கார்ந்துட்டு தான் வந்தோம். எங்களை எதுக்கு போக விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் சார். ரொம்ப அவசரம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நாங்க வேணா எங்க 2 பேரை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போறோம். ப்ளீஸ் சார், எங்க 2 பேரையும் ஹெல்ப் பண்ணுங்க சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், லைஃப் மேட்டர் சார். ப்ளீஸ் சார். ஐயோ வலிக்குதே சார், விடாதீங்க சார். அங்க பாரு, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இப்ப போய் என்ன இப்படி என்ன பண்றது? விஷால், இங்க பாரு விஷால், இங்க கொஞ்சம் பாரு. நீ இந்த ஸ்டேஜ்க்காக தானே ஆசைப்பட்ட? இங்க யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நீ பாடணும் விஷால். நம்ம எதுக்காக கிளம்பி வந்தோமோ அதை முடிக்காம இந்த இடத்தை விட்டு கீழே இறங்க கூடாது விஷால். நான் பாடி கேக்குற நிலைமையில இங்க யாருமே இல்லையே இசை. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. நான் யாருக்காக பாடுறது? என்ன வேணாலும் நடக்கட்டும் விஷால், உனக்காக நீ பாடு. உன் மனசுல சின்ன வயசுல இருந்து இந்த இசை ஆர்வத்தை நீ எவ்வளவோ வளர்த்திருக்க. மியூசிக்ல நீ பெரிய ஆளா வரணும்னு சொல்லி நீயும் உங்க அம்மாவும் ஆசைப்பட்டீங்கல்ல, அதுக்காகவாவது பாடு விஷால். உன் பாட்டுல சக்தி இருந்ததுன்னா அது எல்லாரையும் கூட்டிட்டு வரும் விஷால். இல்ல இசை, என்னால முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாரு விஷால். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. இப்ப கிடைச்சிருக்கு உனக்கு, அத நழுவ விட்டுறாத. குயில் யாரும் கேட்பாங்கங்கிறதுக்காக கூவாது, ஆனா அது எல்லாருமே கேட்பாங்க. அதே மாதிரிதான் உன் பாட்டுமே. நீ பாட ஆரம்பிச்சன்னா எல்லாரும் வந்து கேட்பாங்க, ரசிப்பாங்க, கை தட்டுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு விஷால், எல்லாம் சரியாயிடும். நீ பாடு விஷால், பாடு, நீ பாடு விஷால். என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு எதையுமே யோசிக்க வேண்டாம். நம்ம எப்பவுமே ஒரு முயற்சி எடுக்கணும். கண்டிப்பா அதுக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும்.
இந்த தடவை இந்த மேடை உனக்கானது. இத நீ விட்டுட்டு போயிட்டனா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ப்ளீஸ் பாடு, உன்னால முடியும் விஷால், பாடு. உன் குரல்ல சக்தி இருந்தா அங்க போனவங்க எல்லாரும் திரும்பி வருவாங்க. விஷால் இங்க பாரு, இப்போ கால்ல முள்ளு குத்துச்சுன்னா நம்ம நடக்காம இருக்க முடியுமா? அந்த முள்ள எடுத்து போட்டுட்டு நடப்போம்ல, நடந்துட்டே தானே இருப்போம். அந்த மாதிரிதான் இதுவுமே. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பாடு விஷால். ஓ இசை எல்லாரையும் கூட்டிட்டு வரும். நீ பாடு விஷால், பாடு ப்ளீஸ், பாடு விஷால்.